அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சண்டே. எல்லாருக்கும் லீவ் விடுவாங்க. ஆனால் இல்லத்தரசிங்களுக்கு மட்டும் லீவே கிடையாது. சண்டே தான் டபுள் மடங்கு வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லையில் விறகு அடுப்பு இருக்குது, அதில் சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சிருந்தேன். இன்றைக்கி காய்கறி குழம்பு தான் வைக்கலான்ட்டு. இந்த காய்கறி குழம்பு, இந்த மீன் குழம்புலாம் எனக்கு எப்போதுமே ஒரே மாதிரியே வரவே வராது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் மற்றவங்க செய்யும்போது அது என்னமோ எனக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்கிறது எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரியே இருக்கும். வீட்டில் யாரும் எதுவும் சொன்னதில்லை, ஆனால் எனக்கு அந்த மாதிரி தோணும். உங்களுக்கு அந்த மாதிரி தோணியிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப சூப்பராக ஜாலியாக சமைச்சதுனாலே என்னமோ தெரில, இன்றைக்கி காய்கறியானோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுப்பையும் பார்த்துக்கிட்டு வெண்டைக்காவையும் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கொல்லையில் சமைக்கிறது எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா? அந்த குயில் சத்தம், அந்த காற்று, நீங்களே கேளுங்க. உண்மையாகவே ரொம்ப மனசுக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு. அந்த குயில் சத்தம், அந்த காற்றோட சமைக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு சமைச்சது இன்றைக்கி. காய்கறியும் வந்துருச்சு. அதோட மாங்காவும் போட்டு புளி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததும் இறக்கி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் பொரியல் செய்யலான்ட்டு அதையுமே அடுப்பில் வச்சுட்டு தம்பிகிட்ட கருவேப்பிலை கேட்டிருந்தேன். வெண்டைக்காய் பொரியலுக்கு போடலான்னு. அது பறிக்க போயிருக்கா. அது பறிச்சுட்டு அதையுமே பொரியலுக்கு ரெடி பண்ணி அடுப்பில் போட்டுட்டு வெண்டைக்காய் பொரிஞ்சதும் அதை இறக்கிட்டு அடுப்பு சோறாக்கிறதுக்காக அடுப்பில் பானையை வச்சுட்டு தம்பி மாங்காய் கேட்டிருந்தாங்க பிள்ளைங்க. அதை கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். சோத்துக்காக ரைஸ்க்கு தண்ணி வச்சுட்டேன் அடுப்பில். அது இன்னும் கொதி வரல. சரின்னு போய் பார்த்துட்டு வரலான்னு வந்தேன். இன்னும் கொதி வரல. சரி, அதுக்குள்ளே நம்ம விசில்ஸ் கொஞ்சம் கிடந்துச்சு, அதை கழுவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கழுவுறதுக்குள்ளேயுமே அங்கேயுமே கொதி வந்துருச்சு. விறகு அடுப்புலலாம் டெய்லிலாம் சமைக்க மாட்டேன். எல்லா சண்டேயுமே எப்போயாவது சமைக்கணும்னு தோணுச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸாக அமைதியாக வேலை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா அதில் சமைப்பேன். நான் வெண்டைக்காய் இறக்கி வச்சு 10 நிமிஷம் ஆகுது. இருந்துமே அது எப்படி அப்படியே அந்த எண்ணெயிலேயே அந்த சூட்லேயே பொரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். மண் சட்டியில் மண்பானை பாத்திரங்களில் சமைக்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு தான், என்ன தான் நம்ம சமைச்சாலும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி எல்லாமே. காய்கறி குழம்பு, வெண்டைக்காய் பொரியல் எல்லாருமே. ரைஸுமே வந்துருச்சு. அதையுமே வடிச்சிட்டு வச்சாச்சு. ரைஸுமே எனக்கு வடிக்க தெரியாது, இப்போ தான் கற்றுட்ருக்கேன். அதையும் வடித்து வச்சாச்சு. ரைஸு, வெண்டைக்காய் பொரியல், காய்கறி குழம்பு, அது கூடவே பிள்ளைங்களுக்கு முட்டையை பொரித்து வச்சு இன்றைக்கான லஞ்சு முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.